முடிஞ்சிச்சிங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆஹா, நல்ல அழகான கண்ணுக்குட்டிங்க. செம்மையாக இருக்குது கண்ணுக்குட்டி. நம்ம ராமசாமி அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இனி ஒரு 4 உருப்படியாண்ணா எத்தனை கொஞ்சம்? சரி 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 சரி. எல்லாமே இதெல்லாம் எல்லாம் பசுமாடுகளாக கொண்டு வந்துருக்காரு. இந்த மணியாட்டக்கார பல்லு 6 பல்லா? அது ஒரு கண்ணுக்குட்டியா அது? சரி சரி சரி. இப்போ எதாவது சனியாக இருக்கா? மூணாவது. இது எத்தனை கண்ணுண்ணா? 3வது கண்ணு. இப்போ சனியாக இருந்தால் 4வது. ஸோ வியாபாரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாடு வந்து வியாபாரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது, சனியாக இருக்குது போல. அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது கலர். பாருங்கள் டீ கலருங்க, நல்லா சரியான கலர். இந்த ரெட்டு இந்த வீட்டில் வந்து விவசாயிகள் வந்து நிறைய வந்து வாங்கிட்டு போவாங்க. இங்கே தான் கண்ணுக்குட்டிங்களாம் பார்த்து வாங்கிட்டு போவாங்க. இங்கே நல்லா சுறுசுறுப்பு கண்ணுக்குட்டி. ஆமாண்ணா முடிஞ்சிச்சிங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். நல்லா சூப்பராக இருக்குது கண்ணுக்குட்டிங்க. நல்லா அழகான கண்ணுக்குட்டிங்க. இது சேல் ஆகிடுச்சிங்க. நான் எவ்வளோக்கு சேல் ஆச்சுன்னு தெரியல. எல்லாம் வண்டியில் கட்டிச்சிட்டாங்க. சேலை முடிஞ்சிச்சு. ஆஹா, நல்லா அழகான கண்ணுக்குட்டிங்க. செம்மையாக இருக்குது கண்ணுக்குட்டி. அழகான கண்ணுக்குட்டிங்க. நம்ம ராமசாமி அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இனி ஒரு 4 உருப்படியாண்ணா எத்தனை கொஞ்சம்? சரி 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 சரி. எல்லாமே இதெல்லாம் எல்லாம் பசுமாடுகளாக கொண்டு வந்துருக்காரு. இந்த மணியாட்டக்காரர் ஈரோடுக்காரர் அந்த பக்கம் மாதிரியா? நம்ம இந்த ஏரியாக்காரு. என்ன பண்றீங்க நீங்க? இப்பதான் அப்படியே போடுறது 9 மாதம் நடந்துக்குது. எந்த மாதிரி மாடுங்க வருது சந்தைக்கு? நிறைய பேர் வந்து பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்காக தான், வேற ஒன்றும் தெரியல. சரி. கேஎஸ் வெங்கட். கேஎஸ் வெங்கட்டா? ஆமாம் ஆமாம். சேனல் பேரே அதுதான், கேஎஸ் வெங்கட். சொந்த ஊர் நமக்கு ஜவாதுமலை. இங்கே நம்ம மலை. ஆமாம். நல்ல கிடாரி கன்றுகள், நல்லா வளர்ப்பு கண்ணுங்க தான். நல்ல விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், வீட்டான வளர்க்குறதுக்கு, பாலுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தரமாக இருக்கும். மற்றப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த கிடாரிங்க நிறையா வரும். அதே போல் காளை கன்றுகள் வளர்ப்பு குட்டிங்க நிறைய வந்து வரும். இன்றைக்கி பாருங்கள், இதெல்லாம் வந்து பிள்ளை, சரியான பிள்ளை. அப்படியே ஒரே கலர் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஜம்முன்னு இருக்குது கலர். நிற்கிதுங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரு சைஸு, இதெல்லாம் ஒரு சைஸு ஜோடி. இங்கே பாரு எப்படி இருக்குது பிள்ளை கலர், வேறு லெவலில் இருக்குது கண்ணுக்குட்டியே. நல்லா வந்து நல்லா சூப்பராக இருக்குது கலர் பாரு, ஷைனிங் கலர். இங்கே ஒரு பசுமாடு ப்ளஸ் ஆமாண்ணா பசுமாடுங்கள்லாம் நல்லா தரமான பசுமாடுங்கள்லாம் வந்து எவ்வளோ இது பல்லு 6 பல்லா? அது ஒரு கண்ணுக்குட்டியா அது? சரி சரி சரி. இப்போ எதாவது சனியாக இருக்கா? 3வது. இது எத்தனை கண்ணுண்ணா? 3வது கண்ணு. இப்போ சனியாக இருந்தால் 4வது. சரி சரி சரி. நல்லா சூப்பராக இருக்குது கண்ணுக்குட்டி. பாரு எந்த கண்ணுக்குட்டி, அதோட கண்ணுக்குட்டி தான். நல்லா லென்த்தியாக இருக்குது பாரு கண்ணுக்குட்டி. அப்படி நல்லா ஜம்மான ஒயிட்டில் இருக்குது கண்ணுக்குட்டி, அருமையான கண்ணுக்குட்டி. பாய் தான் வந்து ரேட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன இந்த கண்ணுக்குட்டி தாங்க அதோட கண்ணுக்குட்டி. நல்லா அழகாக இருக்குது கண்ணுக்குட்டி, அது செம்ம லென்த்தாக இருக்குது கண்ணுக்குட்டி. அது மட்டும் இல்லாமல் நிறைய மாடுங்க நம்மளால் பார்க்க முடியும், நாட்டு மாடுங்க. நாட்டு மாடுங்க நிறைய இருக்குது. தேங்காய் பருப்பி வேணும்னா கூட சந்தையில் வந்து வாங்கிக்கலாம்.
தேங்காய் பருப்பி வாய் வந்து வார ஆமாம் ஆமாம் ஜோரை வந்து ஆமாம் சரக்கு எப்படி இருக்கு பாருங்க தேங்காய் பருப்பி சாப்பிட்டு பார்த்து கூட வாங்கலாம் சரிண்ணா சரிண்ணா எந்த ஒன்று நமக்கு சாம்பல்பட்டியா சரி சரி சாம்பல்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தைக்கு வேற எங்கே போவீங்க சந்தைக்கு வேற எங்கே போவீங்க அப்புறம் போச்சம்பள்ளி அப்புறம் ஆட்டு சந்தைக்கா புதுப்பாளையம் பரமநகர் பட்டாவூர் குப்பனத்தை வரைக்கும் போங்க நம்ம சரக்கு அப்படியா திருப்பத்தூர் மார்க்கெட் சரி 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 ஹாய் கைஸ் நம்ம இப்போது கறவை மாடு செக்ஷன் பக்கம் தான் இருக்கோம் இன்றைக்கி வந்துருக்கிற கறவை மாடுங்க ஸோ எல்லாம் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே காமிக்க போகிறேன் ஸோ வியாபாரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாடு வந்து வியாபாரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க 39,000 நான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஹெச்எப் மாடு 2 பல்லு வச்சுருக்காங்க சனியாக இருக்குதா சொல்லிட்டு இருக்காரு இந்த பக்கம் ஃபுல்லாக ஹெச்எப் இருக்கு பாருங்க அப்படியே காமிக்கிறேன் ஹெச்எப் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கலர் பாருங்க அப்படியே இருக்கு சொல்ல வேறு லெவலில் இருக்குது சனியாக இருக்குது போல அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது கலர் பாருங்கள் டி கலருங்க ஃபுல்லாக சரியான கலர் நிறைய இருக்குது அப்படியே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இந்த ரெட்டு காலில் மிர்ச்சி அப்படியே ரெட்டு காலில் நல்லா மிர்ச்சி விட்டுச்சு ரெட்டு இது சிந்தியா அது சிந்தியா அது ரெட்டு சிந்தியா அது அது ரெட்டு ரெட்டு சிந்தி தாங்க ஹெச்எப் கண்ணோட நல்லா அழகான கண்ணுக்குட்டியாக மற்ற பள்ளி வருங்க நல்லா வளர்ப்புக்கு வந்து சூப்பராக இருக்கும் கண்ணுக்குட்டிங்கலாம் அங்கே நல்லா அருமையான குட்டிங்க நல்லா ஜம்முன்னு இருக்கும் குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ வளர்ப்புக்கு அப்படியே ஜம்முன்னு இருக்கும் வாங்கிட்டு போய்ட்டு அப்படியே வளர்க்கலாம் ஸோ இந்த அளவுக்கு குட்டிங்கெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க குட்டி கலர் பாருங்க சூப்பர் கலரு ரெட்டு சிந்தின்னு சொன்னாங்க பாரு கலர் எதுவும் பார்த்துட்ருக்காங்க வேறு லெவலில் இருக்கும் அது கலரு ரெட்டு அது ரேர் அந்த மாதிரி பீஸ் வந்து ரேர் பீஸ் அது வந்து கிடைக்கிறதே வந்து ரேர் தான் கிடைக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணுக்குட்டிங்க வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் சூப்பர் கண்ணுக்குட்டிங்கெல்லாம் இந்த ஏரியாவில் மற்றப்பள்ளியில் வந்து வளர்ப்பு குட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பாருங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் சூப்பராக நிறைய வந்து இங்கே கிடைக்கும் வளர்ப்பு குட்டிங்க தான் கிடைக்கும் இந்த வீட்டிலேருந்து விவசாயிகள் வந்து நிறைய வந்து வாங்கிட்டு போவாங்க இங்கே தான் கண்ணுக்குட்டிங்களாம் பார்த்து வாங்கிட்டு போவாங்க இங்கே ஃபுல்லாக நிற்கிதுங்க பாருங்கள் கண்ணுக்குட்டிங்களாம் எல்லாம் ஹெச்எப்பு ஜெர்சி குட்டிங்க எல்லா குட்டியும் அந்த ஏரியாவில் வந்து அருமையாக நிற்கும் வியாபாரம் பண்ணுற பிஸியில் வந்து யாரும் ரேட்டெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க அவங்க வியாபாரத்தை முடிக்க விற்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க தவிர நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க ஸோ நிறைய பேர் ரேட்டு கேளுங்கன்னு ரேட்டெல்லாம் ப்ரோ யாருன்னா ஒருத்தர் தான் ப்ரோ சொல்லுவாங்க எல்லோரும் சொல்லுவாங்கன்னா நம்மளாம் எதிர்பார்க்க முடியாது